ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு தம்முடைய மீட்பை காண்பிப்பார். தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் 91 வசனம் 16. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் நம்மை திருப்தியாக்குகின்றவர். ஆம், நீங்கள் உண்ணக்கூடிய அனைத்தையும் அவர் திருப்தியாக்குகின்றார். உங்களை அற்புதமாக நடத்தி கடவுளுடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் இறைவனாகிய கடவுளுடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் இழந்த அனைத்தையும் இறைவன் உங்களுக்கு திரும்ப தருவார். மேலும் நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி அவர் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் தருவேன் என்று கூறுகின்றார். அவர் ஏன் அதை செய்கின்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை அதிசயமாக வழிநடத்திய கடவுளுடைய நாமத்தை நீங்கள் துதிப்பதற்காகவே அவர் அதை செய்கின்றார். அவர் உங்களை அற்புதமாக வழிநடத்தி சென்று உங்களுக்கு உணவளிக்கப் போகின்றார். இதனால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகின்றார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகின்றது. நீங்கள் அவரை விட்டு விலகி விடாதபடி அவருக்கு பயப்படும்படி உங்களை உற்சாகப்படுத்துவார். இறைவன் தருகின்ற சகல நன்மையான காரியங்களும் அற்புதமாய் உங்கள் வாழ்வில் வந்து சேரும். ஆம், இறைவன் உங்களை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் ஒளிந்திருக்கும் நன்மைகள் அனைத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். வாழ்க்கையின் உன்னத நிலைக்கு உங்களை உயர்த்தி திருப்தியாக்குவார். நீங்கள் எப்போதும் அவர் துதியை சொல்லி வருவீர்கள். கடவுள் நமக்கு தருகின்ற வாக்கு தத்தங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரம்பி இருக்கின்றது. திருப்பாடல் 91 சங்கீதம். ஒரு மாதுளம்பழத்தை உடைத்து பார்க்கும்போது மணிமணியான சுவை மிகுந்த விதைகள் முத்துக்கள் போன்று காணப்படுவதை பார்க்கின்றோம். பெரிய முத்துச்சரத்தில் முத்து மாலையில் பல முத்துக்கள் இணைந்திருக்கின்றது போல அடுக்கடுக்கான ஆசீர்வாதங்களை கடவுள் இந்த திருப்பாடலின் மூலம் நமக்கு தருகின்றார். கடைசி ஆசீர்வாதமாக 2 ஆசீர்வாதங்கள் பின்னி பிணைந்திருக்கின்றதை காணலாம். ஒன்று, நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்குவேன் என்றும், அடுத்து அவர் மீட்பை நமக்கு தருவேன் என்றும் கூறுகின்றார். ஒரு சிறு குழந்தை பயங்கரமான டைபாய்டு ஜுரத்தினால் பிடிக்கப்பட்டு மரண தருவாய்க்கு வந்துவிட்டது. டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். அந்த தாய் எவ்வளவோ ஜெபித்து பார்த்தால் தன்னுடைய ஜெபத்தை மீறி காரியங்கள் நடக்கின்றதை அவள் கண்டபோது ஒரு ஊழியக்காரரை அணுகி, ஐயா, என் பிள்ளை மரணத்தோடு போராடுகின்றது. ஜெபிப்பதற்கு எனக்கு போதிய பலனும் இல்லை, சரீரத்தில் சக்தியும் இல்லை. நீங்கள் வந்து என்னோடு சேர்ந்து போராடி ஜெபியுங்கள் என்று அழைத்தாள். அந்த குழந்தையின் கட்டிலின் ஒரு பக்கம் போதகரும் மறுபக்கம் அந்த தாயுமாக இரவெல்லாம் ஜெபித்தார்கள். அதிகாலை வேளை மரண தூதன் வந்து குழந்தையை தூக்குகின்ற நேரம் அந்த தாய் விடவில்லை, போராடி ஜெபித்தாள். கடவுள் மனம் இறங்கினார், அவளுடைய ஜெபத்தை கேட்டார். நீடித்த நாட்களால் அவளை திருப்தியாக்கி தன் மீட்பை காண்பிப்பேன் என்று பேசினார். அந்த குழந்தை பிழைத்து கொண்டது. இன்றைக்கு அவர் ஒரு இறைவனுடைய ஊழியக்காரராய் ஊழியம் செய்து வருகின்றார். கடவுள் நீடிய ஆயுளை தந்தால் மட்டும் போதாது, கூடவே மீட்பையும் தர வேண்டும். மீட்பின் சந்தோஷத்தையும் தர வேண்டும். மீட்கப்படாமல் ஒருவன் பாவியாக இருந்து 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அதனால் என்ன பிரயோஜனம்? மீட்கப்படும் பொழுது நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். பொதுவாக நாம் மீட்பு என்று சொல்லிவிட்டாலும் கூட அதிலே பல பகுதிகள் இருக்கின்றன. முதலாவது பாவ உணர்வடைதல், 2வது மனஸ்தாபப்படுதல், 3வது பாவ அறிக்கை செய்தல், 4வது ஒப்புரவாகுதல், 5வது திருப்பி கொடுக்க வேண்டியவைகளை திருப்பி கொடுத்து சீர்படுத்துதல், 6வது இயேசுவை உள்ளத்திலே மீட்பராக ஏற்றுக்கொள்ளுதல். ஆம், அப்பொழுதுதான் அந்த மீட்பின் சந்தோஷம் நமக்குள்ளே வருகின்றது. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு ஆண்டவரே, இன்று நீர் எனக்கு அளித்த பெரிய வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி. நீர் நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி
என் வாழ்வின் தேவைகள் அனைத்தையும் திருப்தியாக்குவதற்காக உமக்கு சோசரிக்கின்றேன். நீர் என்னை உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி. என் மூலமாக உமது நாமமும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் மீட்பின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.